மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர் அட்மிஷன் ஓபன் கால் 9994981420. திரு நந்தகுமார் அவர்கிட்ட என்ன தொடங்கலான்னு மீண்டும் ஒரு பிளவை இன்னொரு சர்ச்சையை இப்படி செங்குத்தா பிளந்து ரெண்டா நிற்கிற அதிமுக தாங்குமா? முதல்ல ஏற்கனவே ஒரு பிளவு, ரெண்டு பிளவு, இது மூணாவது பிளவு, தாங்குமா? இது உள்ளபடியே ஒரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலை தான் அதிமுகவுக்கு. இதுவரைக்கும் வந்த பிளவுகள் சமாளித்து எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்துட்டார். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அது அவங்க போய் சேர்ந்த இடம்லாம் அவங்களுக்கு முதல் முறை பிளவு வரும்போது அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாங்க. ஸோ ஹீ வாஸ் இன் பவர், ஹீ வாஸ் த சீஃப் மினிஸ்டர். அவரால் சமாளிக்க முடிஞ்சது. ரெண்டாவது முறை ஓபிஎஸ்பி ரெண்டாவது தர்ம யுத்தம் நடந்துட்ட போதும் கட்சி ஆதரவு முழுக்க அவர்கிட்ட இருந்தது. இன்னைக்கு அதான் சொல்கிறேன், இப்போ அவங்க எதிர்கட்சியாக கூட இல்லை, எக்ஸாக்ட் மூன்றாவது கட்சியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதான் சொல்லுவாங்க இல்லையா, சக்ஸஸ் ஹஸ் மெனி ஃபாதர்ஸ், ஃபெயிலியர் இஸ் அன் ஆர்ஃபன். அப்போ இந்த தோல்வியை அந்த இடத்துல ஜீரணிக்கிறதுக்கு முடியாமல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்லும்போது கூட பேட்டியில் சொல்கிறாரு, இல்லை வெறும் இந்த தோல்வியை ஒரு கூட்டு பொறுப்பு தான் ஏற்கிறோம் நாங்கள், இதை ஐயா எடப்பாடியார் மேலே மட்டும் சொல்கிறதுக்கு நியாயம் இல்லைங்கிற அந்த ஒரு நியாயத்தையும் சொல்கிறார் அவர். ஆனால் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இல்லை திமுகவினுடைய ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சித்தது. இது இன்னைக்கு அவரு மட்டும் சொல்லல. அதை ஏன் சார் 4 நாள் கழிச்சு சொல்றாருன்னு கேட்க மாட்டாங்களா? இல்ல அவரு அவருக்கு அவ்வளோ அரைச்சிட்டு இருந்ததுன்னா அன்னைக்கேல சொல்லிருக்கணும். அன்னைக்கு பாண்டிச்சேரியில எம்எல்ஏக்களோட இவரு தானே போய் பாண்டிச்சேரி ரெசார்ட்ல எல்லாரையும் தங்க வச்சாரு. இல்ல அவர் அன்னைக்கு டெல்லி போயிருக்கும் போதுதான் இந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு. சரி, அவர் இல்ல வேலுமணி எங்க போனாரு, விஜயபாஸ்கர் இருக்காரு, எல்லாருமே அந்த இடத்துல யாருக்குமே அன்னைக்கு என்னது திமுகவுடையான அன்னைக்கு அரைச்சிட்டமே வரல. அமைதியா அன்னைக்கு எடப்பாடியார் அவர்களை சட்டசபை தலைவரா கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கிறதுக்காக கூடியிருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். அன்னைக்கே தெரியும்ல திமுகவோட பேசுறாருன்னு எடப்பாடியார். அன்னைக்கே திமுகவோட இதுதான் நிலைன்னா அப்ப அன்னைக்கு எல்லாம் கொதிச்சு வெளியே வந்திருக்கும். அன்னைக்கே ரிவோல்ட் ஆயிருக்கணும். நீங்க சொல்றது நியாயமான கேள்வி. அப்பயே நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம பேசணும். ஏன்னா இது இப்ப சண்முகம் சொல்றதை மட்டும் நம்ம ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்க முடியாது. இல்ல அன்னைக்கு நமக்கெல்லாம் இந்த அதிர்ச்சி கூட வரல. எல்லாரும் பாண்டிச்சேரியில அன்னைக்கு அங்கிருந்து வரல. அப்போ பார்த்தது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ பேபி அவர்கள் பேசியிருந்தார். இந்தியா டுடேக்கு அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு. நமக்கு பெரிய அளவுக்கு அப்போ அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா இது இந்த மாதிரி அதிமுக இத்தனை வருடமாக அவங்க கட்சி நடத்தினதே திமுகவை எதிர்த்து தான். அப்போ திமுகவும் அதிமுகவை எதிர்த்து தான் களமாடுனாங்க. அதோட ஒரு படி மேலே போய் அவங்க தொட்டதுக்கெல்லாம் திமுக எதிர்த்தது மத்திய அரசாங்கத்தையும் பாரதிய ஜனதாவையும். அப்போ இன்னைக்கு அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒன்றிணைஞ்சு திமுகவினுடைய ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைக்குதுன்னா பாரதிய ஜனதாவுடைய அதுல ஒரு ஆதரவு இல்லாம இது நடந்துருமா? அப்ப திமுகவினுடைய பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது எவ்வளவு போலித்தனமா இருக்குது. ஆனா இப்பவும் நம்ம பதிவு செய்ய வேண்டியது, திரு ஓஎஸ் மணியன் அவர்கள் இபிஎஸ் தரப்புல போடப்பட்டிருக்கக்கூடிய கொறடாயின் பேட்டி கொடுக்கும் போது இது எல்லாமே வதந்தின்னு தான் இன்னும் இருக்கிறார். இல்ல அப்படி ஒரு பேச்சே நாங்க செய்யல, தோத்து போனவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ வதந்திகளை கலப்புறாங்க, கதை கட்டி விடுறாங்கன்றது தான் இவங்களோட லைன். இல்ல அவங்க அப்படிதான் சொல்லணும். நம்ம இப்ப ஐயா சண்முகம் சொல்றதை கூட நம்ம எடுத்துக்க வேண்டாம். நான் எடுத்துக்கிறது பேபி அவர்கள் சொன்னது, அதுவும் இல்லாம ஒரு நேஷனல் மீடியால சொன்னது. அன்னைக்கே நமக்கே பெரிய அதிர்ச்சி. என்ன இந்த அளவுக்கு ஒரு மூன்றாவது மனிதன் ஒரு ஆட்சி திருமாவளவன் அவர்களும் கூட ஒரு டைரக்டா இல்லனாலும் இன்டைரக்டா அதை உறுதிப்படுத்துறாரு. அவரு அந்த மாதிரி செய்திகளை நானும் கேள்விப்பட்டேன், எனக்கும் சொன்னாங்க, தகவல் வந்தது அப்படின்னு ஒரு அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னை முதலமைச்சர் ஆகிறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க. எப்படி பார்த்தாலும் இட் இஸ் டிஎம்கே டிஎம்கே அல்ல. இப்ப இது ரெண்டுமே ஈக்குவேஷனே வேற அசோகா. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திருமாவளவன் அவர்களை கொண்டு வரங்கிற ஈக்குவேஷனே வேற, திமுக பேக்கப் பண்ணி அதிமுகவை ஆட்சியில உட்கார வைக்கிறங்கிற ஈக்குவேஷனே வேற. ரெண்டுக்குமே என்டையர்லி டிஃபரெண்ட். அப்போ இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்றது அந்த மெயின் பிரச்சனை டிஃப்யூஸ் பண்றதுக்காக சொல்றாரான்னு தெரியல. அவரும் என்ன சொல்றாருன்னா, எங்கிட்ட சொல்லாங்க அப்படிங்கறதா சொல்றாரே ஒலி என்கிட்ட சொல்லப்பட்டது அதிகாரப்பூர்வமா இல்ல. ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ அப்ரோச் பண்ணல. ஏன்னா இப்ப நமக்கு என்னன்னா, இப்ப பேபி அவர்கள் ஒரு நேஷனல் மீடியால அதை சொல்றாருன்னாக்கா, இப்ப திமுகவில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளரோ இல்ல கிளை செயலாளரோ பேசியிருப்பாங்க. இல்ல ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட், அது நடந்துச்சு எல்லாமே ஓகேன்னு விட்டுருவோம். பட் கமிங் பேக் டு மை கோர் क्वेश्चन, அதிமுக அடுத்து என்ன ஆகும்? இனி ஒரு பிளவை தாங்குமா? இல்லை, இது அவங்களுடைய பொதுக்குழு தான் முடிவு பண்ணும். இன்னைக்கு நாளைக்கு சட்டமன்ற வாக்கெடுப்பில் பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் 2 பக்கமும் கொறடா கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் சபாநாயகர் யார் அதிகாரப்பூர்வமான கொறடான்னு அனௌன்ஸ் பண்ணல. அப்படி அந்த கொறடாவை அனௌன்ஸ் பண்ணாத வரைக்கும் அவங்க அந்தந்த எம்எல்ஏக்கள் யாருக்கு விருப்பப்படுறாங்களோ போடலாம். எந்த இடத்துலையும் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்ளிகபிள் ஆகாது. ஆகும் சார். எப்படி ஆகும்?
ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்ன சொல்லுதுன்னா கட்சி தலைமை உத்தரவை மீறி வாக்களித்தால் அப்படிங்கறதா அதுல இருக்கு. இல்ல கொறடா விப் ஆர்டர் தான் ரொம்ப விப்புங்கிற வார்த்தை அதுல இல்ல. அசம்பிளில நமக்கு இருக்கக்கூடிய வழக்கமான நடைமுறையில நம்ம அதை விப் ஆர்டர்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனா சட்டத்துல இருக்கிற வார்த்தை, if you want I can read it out for you, it says against the political party அப்படின்னு தான் சொல்லுது. அப்போ அப்படியானா பார்ட்டிக்கு லெஜிஸ்லேட்டிவ்க்குள்ளார யார் கமாண்ட் கொடுக்கறாங்கன்னா whip is going to give the command. If he votes or abstains from voting in such house contrary to any direction issued by the political party to which he belongs or by any person or authority authorized by the party. அப்ப அந்த authorized by the party இன்னைக்கு யாரு? இன்னைக்கு பார்ட்டியோட தலைமை யாரு? பொதுச் செயலாளர் எடப்பாடியார். இல்ல அவர் இல்ல. அதிமுக பொதுச் செயலாளர்ல எந்த மாற்றமும் இல்ல. உதாரணத்துக்கு இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் படி யாருன்னா எடப்பாடியார். அதுல மாற்றம் இல்ல. அதுல இல்ல. அது அவர் சிவி சண்முகமே சொல்றாரு. அவர் ஆத்தரைஸ் பண்ற ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னா அவரே அவை தலைவரா அவர் போட்டுட்டு இருக்காரு. ஓஎஸ் மணியன் தான் கொறடாவா போட்டிருக்காரு. அப்போ ஆத்தரைஸ்டு பை த பார்ட்டி ஓஎஸ் மணியன் தானே? இல்ல அதை தான் சொல்ல வரேன். இங்க இந்த இடத்துல இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2/3 வந்து இங்க வந்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்கனாலும் வேலை கிடையாது. 2/3 வரலையே. 2/3 வரல. இந்த பக்கமும் 2/3 இல்ல, அந்த பக்கமும் 2/3 இல்ல. இப்ப அடுத்தது வந்து செங்குத்தா பிளந்து இப்படி நடுவுல நிக்குது. என்னுடைய புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இப்ப பார்ட்டிங்கிறது வந்து இட் ஹஸ் டு பீ a person. பார்ட்டிங்கிறது நாட் a body. யாரோ ஒரு பர்சன். அந்த பர்சன் வந்து லீகலா என்ன சொல்லப்படுதுனாக்க பொதுச் செயலாளர்ங்கறத விட விப்புக்கு தான் அந்த பவர். இது சார் அதுதான் I just read the clause for you sir. நீங்க சொன்னது either political party அதுல இல்ல. இல்ல அதான் சொல்றேன். authorized by the political party. அதுதான் விப். இல்ல who is that person to be authorized by political party? அந்த political party authorized இன்னைக்கு எடப்பாடியார் போட்ட விப் தானே? அந்த எடப்பாடியார் தான பார்ட்டி. அந்த விப் it needs to be accepted by the speaker. அதுக்கு அப்ப ஸ்பீக்கர் வந்து இன்னைக்கு உங்க கிட்ட 23 பேர் சொல்றீங்க, அங்க 24 பேர் சொல்றாங்கன்னா ஸ்பீக்கர் எனக்கு தெரியாதுப்பா அப்படினு இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இந்த சைடுல கொடுத்த லெட்டர்லயே சில பேருக்கு பேர் இருக்கு, இன்னொரு லெட்டர்லயே 2 பேர் இருக்கு. சில பேர் ரொம்ப டிஸ்பியூட் இது. ரொம்ப கிளவரா ரெண்டு பக்கமும் கையெழுத்து போட்டு வச்சிருக்காங்க. அப்ப இது என்னன்னா இப்ப இன்னைக்கு வந்து ஸ்பீக்கர்னால இது வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாது. அப்ப இது வந்து ரொம்ப இக்கட்டான சொல்லணும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல நீங்க பேசி முடிச்சிட்டு வாங்க. அப்ப நீங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் யாரை கொடுக்குறாங்களோ அவங்க அக்செப்ட் பண்ணுவார். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த விப்புங்கிறது யாருங்கிறதே ஃபைனலைஸ் ஆகாத போது அவங்க வந்து ஒவ்வொரு எம்எல்ஏ இன்னைக்கு டிடிவி கட்சியில இருந்து நீக்கப்பட்ட எஸ்கே அவர் வந்து எப்படி வாக்களிச்சா எதுக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதோ அதே மாதிரி தான் நீங்க அதிமுக நீக்கிட்டா பிரச்சனை இல்ல. இல்ல ஈவன் இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ அவர் நீக்கலனா கூட அசோகா எஸ் காமராஜர் போடுற ஓட்டு அது அவருடைய தனிப்பட்ட ஓட்டு தான். கரெக்ட். ஏன்னா அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஸ்ட்ரெngth தான். இங்க ஆர்கனைசேஷனல் மெஜாரிட்டிங்கிறது வேற, லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டிங்கிறது வேற. இந்த இடத்துல அந்த லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி ஒரு விப் அப்பாயிண்ட் பண்றதுக்கு ரெண்டு ஃபேக்ஷனுமே வந்து இல்லாம இருக்காங்க. கேப்போம் திரு சுபேர், வினோதமான ஒரு சட்ட சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இன்னும் அவை தலைவர் யாருன்னே, ஐ மீன் சட்டமன்ற குழு தலைவர் யாருன்னே தெரியல, கொறடா யாருன்னே தெரியல. அதுக்கு முன்னாடியே சண்டை வந்துருச்சு. அப்போ நாளைக்கு சபாநாயகர் எந்த கொறடாவை ஏத்துக்குவார்? இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் எந்த துரோகம், கட்சி தாவல், குதிரை பேரம், பழைய அரசியல் இதெல்லாம் வேண்டான்னு ஒரு தேர்தலுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் திரும்பி வந்திருக்கு. அந்த அரசியலே பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சு எல்லாருக்கும் ஆளுக்கு கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துல வாக்களிச்சாங்க. அந்த அரசியலே வேணாம்னு தான் அந்த மக்கள் புதுசா வாக்களிச்சிருக்காங்க. புதுசா ஆட்களை ஜாதி மதம் பார்க்காமல், வயது வித்தியாசம் பார்க்காம, அவருடைய பின்புலம் பார்க்காம மொத்தமா மாத்தி வாக்களிச்சிருக்காங்க. கடைசியில் அங்கதான் வந்து நிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்ற நாளைக்கு நடக்கக்கூடிய டெஸ்ட்ல கண்டிப்பாக விஜய் வந்து ஃபுல் மெஜாரிட்டியை வின் பண்ணிடுவார். ஒன்றும் பிரச்சனையாக வராது. ஆல்ரெடி 108 இருக்கு. அதில் ஒருத்தர் வந்து ஓட்டு போட முடியாது. இன்னைக்கு கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க. விஜய் ஒன்று ரிசைன் பண்ணிட்டார். 106 பிளஸ் வந்து கூட்டணி கட்சிகளோட 110 காமராஜ் வந்துட்டார், அவரும் போட்டுருவார். அப்படிங்கும் போது இதில் எந்த விதமான பிரச்சனையும் இனி அடுத்து என்ன செய்ய போறாங்க? அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவு எங்கிருந்து ஆரம்பிக்குது? இப்ப பாஜக இப்ப எங்கெல்லாம் தொங்கு சட்டமன்றம் வருதோ அங்கெல்லாம் பாஜக தன்னுடைய விளையாட்டை ஆரம்பிப்பாங்க. அப்படி தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அதிமுக என்ன பண்றாங்கன்னா தாவேகாவை தன் கட்டுப்பாட்டில் எடுக்கணும்னு பாஜக நினைக்கிறாங்க. தன்னுடைய கட்டுப்பாட்டில் பாஜக அதிமுக தாவேகாவை கொண்டு வரணும். ஏன்னா விஜய் வந்து அந்த அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மதசார்பற்ற ஒரு அரசியல், காங்கிரஸை பக்கத்தில் வச்சிருக்காரு. காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் தான் பாஜகனுடைய திட்டம். அப்ப நீங்க காங்கிரஸை கூட வச்சுட்டு ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்கிட்டு இங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்க்கக்கூடிய வேலை செய்யறது அவங்க விரும்பல, ரசிக்கவும் மாட்டாங்க. அப்ப அந்த கூட்டணியை விஜய் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணியை உடைக்கணும். அப்ப என்ன பண்றாங்க? வேலுமணி பாஜக மீறி ஒரு வேலை செஞ்சிருவாரா? சண்முகம் ஒரு வேலை செஞ்சிருவாரா? அப்ப இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா அதிமுகவில் ஒரு பிளவாக பிளந்து நீங்க விஜய்க்கு ஆதரவு கொடுங்க. அந்த விஜய் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆதரவை வெளியேற்றுங்க. கண்டிப்பாக அந்த ஆதரவு நாளைக்கு இருக்காதுங்கிறது தெரியும். எதை வெளியேற்றணும்?
இப்போ அந்த விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்டுகள், அவங்க ரொம்ப நாளைக்கு அங்கே இருக்க மாட்டாங்க. தொடர்ந்து பிரச்சனை ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜோசியர் நியமனம் வரைக்கும் பிரச்சனை தான். அப்படியே விஜய்க்கு வந்து அது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா கொண்டு போகணும். காங்கிரஸ் பிரச்சனை பண்ணலையே எதுவும். காங்கிரஸ் இது ஜோதிமணி கூட இப்ப கொடுத்துருக்காங்க. ஜோதிமணி கொடுத்துருக்காங்க, சசிகாந்த் செந்தில் கொடுத்துருக்காங்க. அவங்களும் வர்றப்ப என்ன பண்ணா, இந்த 32 பேர் தனியா வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. விஜய் சுமூதா 5 வருஷம் கொண்டு போயிடுவாரு. விஜய் சுமூதா கொண்டு போறப்ப பாஜக பின்னாடி இருந்து உங்களை வந்து டைரக்ஷன் பண்ணிக்கலாம். அதுதான் திட்டம். அதிமுகவுக்கு ஒரே கல்ல 2 மாங்க மாதிரி அதிமுக உடைச்ச மாதிரி ஆயிடுச்சு, விஜய் தன் கட்டுப்பாட்டில் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த அரசியல் தான் கொண்டு வராங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்க பிஜேபி கொஞ்சம் டூ மச்சா கிரெடிட் கொடுக்குறீங்களோன்னு தோணுது. இல்ல அது எல்லாமே பிஜேபி செய்யுது, இந்த பக்கம் உடைக்குது அந்த பக்கம் உடைக்குதுன்னா அவங்களே பாவம். இல்ல சார், அவங்க அவ்வளோ அரசியல் பண்றவங்களா இருந்தா ஒரு 5-10 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்க மாட்டாங்களா? ஒரு எம்எல்ஏ இந்த முறை அவங்க ஊட்டியில ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இந்த முறை அவங்க தேர்தலில் சிறப்பா கவனம் செலுத்தவே இல்ல. அதுதான் சொல்றேன், முழு தேர்தல் நேரத்துல மட்டும் அவங்க கவனம் செலுத்துறது இல்ல. அவங்களுக்கு தமிழ்நாட்டை புரியல, தமிழ்நாட்டை என்னன்னே தெரியல. ஆனா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வரும்போது எல்லாமே அமித்ஷா தான் ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரியும். இல்ல எல்லாமே அவர்தான். இந்தியாவுல எங்க எல்லாம் நடந்திருக்கோ அங்க அவங்க கை இருந்திருக்கா இல்லையா, அந்த விளையாட்டு நடந்திருக்கா இல்லையா? அதிமுக 2016 இருந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அப்ப வேலுமணி அங்க எவ்வளவு க்ளோஸா இருக்கிறாரு, சிவி சர்மா. இல்ல அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, ஐ அம் நாட் ஹியர் டு டிஃபெண்ட் பிஜேபி, பட் ஜஸ்ட் ஒரு வேற ஆப்ஷன்ஸ்க்காக கேட்கிறேன். வேலுமணி அவர்கள் பிஜேபி சொல்லி இதை செய்யறாரு அப்படின்னா எடப்பாடியார் பிஜேபி சொல்றதை கேட்க மாட்டாரா? இல்ல அது வந்து எடப்பாடி கேட்கலங்கிறதான பிரச்சனை. இப்ப நீங்க என்னன்னா, எதுக்கு இப்ப நீங்க ஆதரவுக்கு துடிக்கிறீங்க? உங்களோட விஜய் வந்து கேட்டாரா? விஜய் வந்து கேட்டாரா உங்களோட ஆதரவு கொடுங்கன்னு? கேட்போம். அப்ப நீங்க என்ன உங்களுடைய நோக்கம்? இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, தாவேக்காவோட சேர்ந்து அம்மாவின் ஆட்சி அமைக்க போறோம்ன்றாங்க. இது என்ன புது லாஜிக்கா இருக்கு? செங்கோட்டையன் பாக்கெட்ல வச்சிருக்காருல்ல அம்மா போட்டோ, அப்ப அது அம்மா ஆட்சி நினைக்கிறாங்க. அது அம்மா ஆட்சி நினைக்கிறேன். இன்னும் ஒன்னு புரியல அது. ஓகே. மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர். அட்மிஷன் ஓபன். கால் 9994981420.